ஹாய் டியர்ஸ். அந்த 1 மந்த் ஃபுல்லாகவே ஷாப்பிங் போகிறது, வாங்குகிற திங்ஸ் வந்து பேக் பண்ணுறது, அதுக்கப்புறம் வெயிட் அதிகமாக இருக்குன்னு எடுத்து வைக்கிறது, இப்படியே தான் போய்ட்டு இருந்துச்சு. ஹஸ்பண்ட் ஃபாரின் போகிற அன்றைக்கி லாஸ்ட் மினிட் வரைக்கும் பேக்கிங் இருந்துகிட்டே தான் இருந்துச்சு. ஒரு 30 kg அலவுடு அப்படின்ற மாதிரி சொல்லியிருந்தாங்க. ஃபைனலாக வெயிட்லாம் கிராஸ் செக் பண்ணிவிட்டு அம்மாட்ட பிளெஸிங் வாங்கிட்டு வீட்டிலேருந்து கிளம்பிட்டோம். லாஸ்ட் மினிட் வரைக்குமே ஹஸ்பண்டை சென்ட் ஆஃப் பண்ணுறதுக்கு யார் யாரெல்லாம் போகலாம் அப்படின்ற ஒரு கன்ஃபியூஷன் இருந்துச்சு. ஃபைனலாக பார்த்திங்கன்னா நான், என் மாமியார், அப்புறம் நாத்தனாரோட ஹஸ்பண்ட், குட்டீஸ் 2 பேர் எல்லோரும் தான் போயிருந்தோம். ஆஃப்டர்நூன் லஞ்ச்லாம் சாப்பிட்டு முடிச்சுட்டு நைட்டுக்கு வந்து இட்லி பொடியும் எடுத்துகிட்டு போயிருந்தோம் பேக் பண்ணி. போகும்போது என்ன தப்பு பண்ணிட்டோம் அப்படின்னா, போகும்போதே வந்து ஸ்லிப்பர் போட்டோம். போகும்போது சிட்டிங்கில் போய்ட்டு வரும்போது ஸ்லிப்பர் போட்டுருக்கலாம் போல். திருச்சியிலேருந்து 1:45 பஸ்ஸுன்னு சொல்லியிருந்தாங்க. அறக்க வீட்டிலேருந்து போனால் 3 மணிக்கு தான் பஸ் எடுத்தாங்க. குட்டீஸ் 2 பேரும் பஸ்ஸை பார்த்தோன்னா செம ஆட்டம். கொஞ்ச நேரத்தில் எல்லாருமே ஃப்ளாட் ஆகிட்டோம். விழுப்புரம் தாண்டி ஒரு இடத்துல நிப்பாட்டினாங்க. அங்கே இறங்கி டீ காஃபி ஸ்நாக்ஸ்லாம் சாப்பிட்டுட்டு மறுபடியும் பஸ் ஏறி உட்காந்து வெளிநாடு போகிறேன் அப்படின்னு சொன்னதுலேருந்தே அவங்களுக்கு ஒரே அன்பளிப்பாக தான் வந்துட்டு இருந்துச்சு. அதில் ஸ்பெஷலான ஒன்று பார்த்திங்கன்னா இதுதான். அத்தையும் நாத்தனாரோட ஹஸ்பண்ட் அண்ணனும் சேர்ந்து பாதி அமௌண்ட் போட்டு இந்தியன் மணியை மலேசியா கரன்சியாக மாற்றி கொடுத்துருந்தாங்க. பையன் அங்கே போனோன்னு கஷ்டப்படக்கூடாது, உடனே எடுத்து செலவு பண்ணுறதுக்கு காசு இருக்கணும் அப்படின்றதுக்காக. நாங்கள் சென்னை கிளம்பக்கம் வந்து ரீச் ஆகும்போது டைம் வந்து 9 ஆகிடுச்சு. அங்கேருந்து நேராக மீனம்பாக்கம் ஏர்போர்ட்டுக்கு தான் போனோம். 1 hour கிட்ட பஸ்ஸில் போயிருப்போம். அங்கே ஹஸ்பண்டோட ஃப்ரெண்ட்ஸுமே வந்திருந்தாங்க 2 பேர். ஹஸ்பண்டை சென்ட் ஆஃப் பண்ணுறதுக்காக எங்களுக்காக டிஃபனுமே வாங்கிட்டு வந்திருந்தாங்க. ஏர்போர்ட்லேயே உட்காந்து சாப்பிட்டுட்டு ஹஸ்பண்டோட லக்கேஜ்லாம் ரேப் பண்ணி தான் எடுத்துகிட்டு போகணும்னு சொல்லியிருந்தாங்க. வீட்டிலேருந்து போகும்போதே ரேப்பிங் ஸ்ட்ரீட்லாம் வாங்கிட்டு தான் போயிடும். அங்கேயே உட்காந்து எல்லாம் ரேப் பண்ணிவிட்டு ஃபைனலாக அவங்க கிளம்புற அந்த ஒரு மொமெண்ட்டும் வந்துருச்சு. ஹஸ்பண்டை பார்க்காம 2 வருஷம் பிரிஞ்சிருக்க போகிறோம் அப்படின்னு நினச்சிருக்கோம். ஃபீலிங்காக இருந்தாலும் அவங்களால தான் நம்ம ஃபேமிலி வந்து அடுத்த கட்டத்துக்கு போகுது அப்படின்னு நினைக்கும் போது ரொம்ப பெருமையாகவும் இருக்குது, ரொம்ப கர்வமாகவும் இருக்குது. நான் அவங்கள மிஸ் பண்ணுறது ஒரு பக்கம் இருந்தாலும் பசங்க 2 பேருமே அப்பா செல்லன்றனால அவங்க வாய் திறந்து சொல்லனாலும் ஒரு அம்மாவை வந்து என்னால் ஃபீல் பண்ண முடியுது, எவ்வளோ மிஸ் பண்ணுறாங்க அவங்க அப்பாவை அப்படின்றது. நாங்கள் ஒன்றா இருந்த நாட்கள் விட பிரிஞ்சிருந்த நாட்கள் தான் அதிகம். இல்லை 2 பேருமே ஓரளவுக்கு ரெக்கவர் ஆகிட்டோம். இருந்தாலுமே இந்த வீடியோவை அப்பப்போ தோணும் போதெல்லாம் எடுத்து பார்த்துப்பேன். எப்போ பார்த்தாலுமே என் கண்ணிலேருந்து கண்ணீர் வந்துடும். அந்த அளவுக்கு நான் மேக் பண்ணதுலேயே ரொம்ப எமோஷ்னலான வீடியோ அப்படின்னா அது ஒன்று தான் நான் சொல்லுவேன். அவங்க நல்லபடியாக மலேசியா போய் ரீச் ஆகிட்டாங்க. இந்த மாதிரி எக்ஸ்பீரியன்ஸ் உங்களுக்கும் இருக்கா? உங்கள் வீட்டில் யார் வந்து வெளிநாடு போயிருக்கா, எந்த நாடுக்கு போயிருக்காங்க அப்படின்னு சொல்லி மறக்காம கமெண்ட்டில் சொல்லுங்கள். தேங்க்யூ ஸோ மச்.